கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து 24 டேட்டு. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தோம். மார்க்கெட்னா கோயம்பேடு மார்க்கெட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ கோயம்பேடு மார்க்கெட் வந்து அங்கே ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே கிடைக்கிற ஒரு இடம் இது. கோயம்பேடு மார்க்கெட்டில் இந்த பூண்டு புளி அண்ட் நிறைய கடைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்கும் அந்த இடத்துல வந்து. ஏன்னா மார்க்கெட்னால் தனித்தனியாக இருக்குது, பூ மார்க்கெட்டு, ஃப்ரூட்ஸ் அதுக்கு தனியாக இருக்குது அந்த மாதிரி. ஸோ இதுக்குன்னு தனியாக இருக்குது நட்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் அதை பூண்டு புளி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் விற்பாங்க. அங்கே வந்து நாங்கள் இப்போ இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மார்க்கெட்டில் நாங்கள் வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட் ரூமும் லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து லாக் பண்ணிடுறாங்க, பூட்டு போட்டு போயிடுறாங்க. யாராவது யூஸ் பண்ணாங்க கடையில், முக்கியமாக கடையில் ஒர்க் பண்ணுறவங்க, கடை ஓனர் அவங்க மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த பாத்ரூம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் என்ட்ரி ஆகும்போது 20 rupees கொடுத்து தான் நம்ம உள்ளே வரோம். 4 வீலுக்கு வந்து 20 rupees, 2 வீலருக்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ எப்பவுமே ஓப்பனில் இருக்கும். என்ன இஷ்யூஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி மூடுறது தப்புன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. அவங்க வந்து போகிறதுக்கு ஒவ்வொரு பாத்ரூமாக போனாங்க. எல்லா பாத்ரூமும் லாக்கில் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ மற்றவங்க வெளியிலேருந்து வர பர்சன் வந்து யூஸ் பண்ண முடியல. அதனால வந்து என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ கடைக்கு அதில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாத்ரூம் வச்சுருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி பண்ணி லாக் பண்ணி யூஸ் பண்ணிடணும். அப்போ இங்கே வந்து மார்க்கெட் வந்து பொருள் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரெஸ்ட் ரூம் வந்தால் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ அந்த பாத்ரூம் லாக் பண்ணதுனால நிறைய பேர் அந்த செவுத்துலலாம் இருக்கும்ல, ஜென்ஸ்லாம் வந்து அங்கேயே போயிடுறாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்குது. நான் வீடியோ வேறு கீழே கொடுக்குற பாருங்கள். சரி, ஜென்ஸ் அப்படி போயிட்டாங்க, கேர்ள்ஸ் எப்படி போவாங்க? சப்போஸ் யாருக்காச்சும் பீரியட்ஸ் இருக்குது, சடனாக நாப்கின் மாற்றணும், எப்படி மாற்றுவாங்க? இல்லை சப்போஸ் அர்ஜென்ட்டாக வந்துடுச்சு, போக முடியாத, போகிற அளவுக்கு அர்ஜென்ட்டாக வந்துடுச்சு, எங்கே போவாங்க? அதுக்குன்னு வெளியே எங்கேயாவது தேடிட்டு போகலாம். இங்கே வெளியே சுற்றி கூட எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் கிடையாது. இந்த மார்க்கெட்டில் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே போகாமல் எங்கே போவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதில்லை. எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் இந்த வீடியோ. உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 20 ரூபா வாங்க தெரியுது. ஆனால் பாத்ரூம் மட்டும் எதுக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி பாத்ரூமால் ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா அங்கே ஏதாச்சும் இன்சார்ஜாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்ரூம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்காக க்ளோஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க எங்கே போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால்